செய்தியுடைய தலைப்பு என்னன்னா எக்காலம் என்ற தலைப்புலதான் நாம் கர்த்தரின் வார்த்தையை நாம் கேட்கிறோம். எல்லாம் பைபிள் மூடிடுங்க. கவனிங்க. சங்கீத பகுதி கடைசியாக நம்ம வாசிக்கலாம். கவனிங்க. என்ன 10:2 நம்ம வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் மோசேவிடத்துல ஒரு கருத்தை சொல்லுகிறார். நீ என்ன பண்ணுனா 2 விதமான பூரிகைகளை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். பூரிகை அப்படின்னா என்னன்னா எக்காலத்துக்கு மறுபெயர் தான் பூரிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கலாம். இது எக்காலங்கள் எப்படி செய்வாங்க அப்படின்னா பெரிய பெரிய மிருகங்கள் மறித்து போகும்போது அந்த மிருகங்களுடைய எலும்புகளை எடுத்து அந்த எலும்புகளிலே எக்காலங்களை என்ன பண்ணுவாங்கன்னா செய்யாது. வெள்ளி, செம்பு, பொன், வெண்கலம் இவைகளில் கூட எக்காலங்களை ஒரு காலங்களிலே தேவ ஜனங்கள் செய்திருக்கிறார்கள். கவனிக்கணும். இது எக்காலத்துடைய நோக்கம் என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது கானானை நோக்கி பயணம் செய்தார்கள். அப்படி பயணம் செய்கிற நேரத்துல ஆங்காங்கே பாளையத்துல அவர்கள் தங்குவார்கள். நல்லா கவனிக்கணும். பாளையத்துல என்ன பண்ணுவாங்க? தங்குவாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா யோசிபஸ் என்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார் 30 லட்சம் ஜனங்கள் இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் பைபிள் கணக்கின்படி 6 லட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு குடும்பத்திற்கு கணவன், மனைவி, பிள்ளைகள் 2 பேர் நீங்கள் கணக்கெடுத்தா கூட 30 லட்சம் பேருக்கு ஒரு குடும்பம் சொல்லி பாத்தீங்களா? அதுல 10 பிள்ளைங்க இருப்பாங்க, 12 பிள்ளைங்க இருப்பாங்க, 5 பிள்ளைங்க, 6 பிள்ளைங்க அப்படிலாம் இருப்பாங்க. அப்போ 30 லட்சம் ஜனங்கள் கிட்ட என்ன பண்றாங்கன்னா அந்த பாளையத்துல ஆங்காங்கே கூடாரம் போட்டு மக்கள் தங்கி இருப்பார்கள். இப்போ மேகஸ்தம்பம் வரும்போது மேகஸ்தம்பமோ அக்கினி ஸ்தம்பமோ வரும்போது என்ன பண்ணா ஜனங்க அந்த கூடாரத்தை பெயர்த்து அதை எடுத்துக்கொண்டு மறுபடியும் எங்கே மேகம் அவருக்கு வழிகாட்டுகிறதோ அந்த மேகம் வழிகாட்டுகிற பாதையில என்ன பண்ணுவாங்கன்னா ஜனங்க கூடாரங்களை பெயர்த்து கொண்டு போய்விடுவார்கள். கவனிக்கும். அப்போ தூரத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்க்க வேண்டுமானால் எப்படி கூப்பிடுவது? ஒரு போன் பேசி அப்பா எல்லாம் வந்துருங்கப்பா அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காலத்துல வசதி வாய்ப்புகள் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஜனங்களுக்கும் கேட்கத்தக்கதாக எக்காலத்தை சத்தமாய் ஊதுவார்கள். அப்படி ஊதும் போது பாளையத்தின் மூளை முடுக்குல இருக்கிற எல்லா மக்களும் நம்மளை கூப்பிடுறாங்க, எல்லாம் ஒன்னா போனோம் வாங்க என்று சொல்லி எல்லாரும் ஒரு இடத்துல என்ன பண்ணலாம் நிற்பார்கள். அப்ப எக்காலம் ஏன் ஊதப்படும்? எல்லா ஜனங்களையும் ஒன்றாய் கூட்டி ஒரே இடத்துல சேர்த்து அங்கிருந்து அவர்கள் புறப்படுவதற்காகத்தான் எக்காலங்களை ஊதுவார்கள். நல்ல கவனிங்க. அப்போ எக்காலங்கள் யார் ஊதுவாங்க அப்படின்னு சொன்னா ஆசாரியன் தான் எக்காலத்தை ஊத வேண்டும். யார் ஊதணும்? யார் ஊதணும்? அவ கண்டவங்க ஊதக்கூடாது. கண்டவங்க வாயில வச்சு ஊத தெரியும் அப்படின்னா ஊதக்கூடாது. ஆசாரியர்கள் தான், அதாவது ஆரோனுடைய பிள்ளைகளாகிய ஆசாரியர்கள் தான் அந்த எக்காலத்தை என்ன பண்ண சொன்னா ஊத வேண்டும். ஏன்னா ஆசாரியர்கள் தான் மக்களை வழிநடத்துவதற்காக நியமிக்கப்பட்டவர்களாக. ஆசாரியர் என்கிறவன் யார்? மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, மக்களை ஆவிக்குரிய பாதையில நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டவங்கதான் கர்த்தருடைய ஊழியர்கள் என்பதை ஜனங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கவனிக்கணும். அப்ப ஆசாரியர்கள் எக்காலம் ஊதுவது எதற்கு அடையாளமா இருக்கிறதுனா ஆசாரியன் எக்காலம் ஊதுகிற இந்த நிகழ்ச்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போவதற்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 வசனத்தை நீங்கள் 14 வசனத்தை படிக்கும் போது வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியன். அப்போ எப்படி ஆசாரியன் எக்காலத்தை ஊதுவானோ அதே போலதான் ரகசிய வருகை நாட்களிலே மத்திய ஆகாயத்திலே இயேசு கிறிஸ்து வரும்போது எக்கால சத்தம் அன்றைக்கு என்ன பண்ண சொன்னா ஊதப்படும். கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம நம்பிக்கையெல்லாம் என்ன? நம்ம ஏன் கடவுளை தேடுறோம்? ஏதோ சர்ச்சைக்கு வரணும், அதுவரை நம்ம நோக்கம். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதனால சர்ச்சைக்கு போய் ஆகணும், அதுக்காக சர்ச்சைக்கு வரும், அதற்காக அல்ல. இல்ல ஆண்டவர்கிட்ட போனா ஒரு நல்ல வேலை கிடைக்கும், என் விருப்பங்கள் நிறைவேறும், நல்ல எனக்கு நன்மைகளை கொடுப்பார், அதற்காக மட்டுமா நம் கடவுளை தேடுகிறோம் அல்ல.
இதையும் காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. அது என்னவென்றால் கர்த்தருடைய வருகையிலே நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட போய் சேர இருக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதை கவனிக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதும் போது எல்லா ஜனங்களும் ஒன்றாய் கூடி ஒரு இடத்துல வருவார்களோ, இதே வண்ணமாகத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மத்திய ஆகாயத்துல தேவ தூதர்களோடு ஆறாவார சத்தத்தோடு கூட அவன் வரும்போது வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்தவர்கள் அவங்க ஒருவேளை ஞானஸ்தானம் பெற்று உலகத்தின் மூளை முடுக்கிற எல்லா இடத்திலும் அவங்க மரித்து போயிருக்கலாம். இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல அந்த ஆறாவார சத்தம் கேட்கும் போது, எக்கால சத்தம் கேட்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன பண்ணுவோம் சொன்னா, கண்ணறைகள் திறந்து உயிரோடு கூட என்ன பண்ணுவோம் சொன்னா ஸ்தோத்திரிக்கிறோம், அவை மறுரூபமாகி எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அதன் பின்பு உயிரோடு இருக்கிறதா மரணத்துக்கு முந்திக் கொள்ளாமல் மரணத்துல முந்திக் கொண்டவன் முதல்ல போயிடுவாங்க. ஆனால் அன்றைக்கு உயிர் வாழ்கிற நாம் என்ன பண்ணுவோம் சொன்னா, அதன் பின்பு நாமும் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்லுங்க. கவனிக்க, இஸ்ரவேலுடைய பாளையத்துல உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கு அந்த எக்கால சத்தம் கேட்டது. ஆனால் இயேசுடைய வருகை நாளிலே செத்தவர்களுக்கு அந்த எக்கால சத்தம் காதுகளிலே கேட்கும். நீங்க யோசிக்கலாம், செத்து போனவங்க காதுகள்ல எப்படிங்க எக்கால சத்தம் கேட்கும்? பைபிள் சொல்லுது, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். பைபிள் சொல்லுது, நீங்கள் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். என்ன பண்ணுவோம்? நம்ம யோசிக்கிறோம், செத்து போயிட்டா செத்தவன் காதுல எப்படிங்க எக்கால சத்தம் கேட்கும் என்று நீங்கள் நானும் யோசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்வது, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. மத்திய ஆகாயத்துல எக்கால சத்தம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஒருவேளை அவங்க கடவுளை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு திருவிருந்து என்கிற உடன்படிக்கையில பங்கெடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை முத்திரையாக பெற்று மீட்பின் நாளுக்காக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகள் மரிக்கும் போது வேதம் சொல்கிறது, ஆண்டுடைய ஆறாவார சத்தம் எக்கால சத்தம் மரித்தவருடைய காதுகளிலும் அது கேட்கும் என்று வேதம் நமக்கு தெள்ள தெளிவாச்சு. இது எப்படி இதை ஏற்றுக்கொள்வது என்று யோசிக்கலாம். இதற்கு சில உருவகங்களை அடையாளங்களை ஆண்டவர் முன்னமாகவே வேதத்தில் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நீங்கள் படிக்கும் போது நாயின் என்கிற ஒரு ஊர், அந்த நாயின் என்கிற ஊர்ல இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். நாயின் என்ற வார்த்தைக்கு பசுமையான புல்வெளி என்று அர்த்தம், இல்லை என்றால் அழகு என்று அர்த்தம். கவனிங்க, அந்த நாயின் என்ற ஊருக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். அப்போது அந்த ஊரிலே ஒரு விதவை பெண் தன் கணவனை ஏற்கனவே பறிகொடுத்து விட்டார். இப்பொழுது ஒரு மகன் இருக்கிறான். அந்த ஒரே ஒரு மகனும் என்ன பண்ணிட்டானா, மரித்து போய்விட்டான். இப்போது மகனை அடக்கம் பண்ணுவதற்காக அந்த நாயின் ஊருக்கு வெளியே அந்த பிள்ளையை என்ன பண்றோம்னா, பாடையில வச்சு அந்த பிள்ளையை கூட்டி கொண்டு வருகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஊர் உள்ளே போகிறார். கவனிங்க, நாயின் ஊரிலிருந்து பாடையை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து நாயின் ஊருக்குள்ள பிரவேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த நாயின் ஊர் விதவையுடைய மகனையும் அங்கு அழுகிற சம்பவத்தையும் இயேசு கண்ணார காண்கிறார். கவனிங்க, ஒரு மனுஷனுடைய கண்ணீர் மாற வேண்டுமானால் இயேசு சந்திக்கும் போதுதான் ஒரு மனுஷனுடைய கண்ணீர் மாறும். இயேசு சந்திக்கும் போதுதான் ஒரு மனிதனுக்குள்ள அறிவு உண்டாகும். இயேசு என்றைக்கு ஒரு மனிதனை சந்திக்கிறாரோ அப்போதுதான் நம்மை ஆட்கொண்டிருக்கிற நெருக்கங்கள், கவலைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு. இயேசு சந்தித்தார். அந்த பெண்ணை சந்தித்து சொன்னார், ஸ்தோத்திரிக்கிறோம், பானையை தொட்டார், மரித்த அதாவது அங்க தூக்கி கொண்டு போனவங்களாம் நிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே இயேசு அந்த பானையை தொட்ட பின்பு சொல்கிறார், வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு என்று சொன்ன போதே இயேசு சொன்ன அந்த சத்தம் அந்த மரித்தவனுடைய கால்களுக்குள்ளே விழுந்தது. மரித்தவன் உயிரோடு என்ன பண்ண சொன்னா, எழும்ப ஆரம்பித்தான். அதே போல நீங்க லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்க போனா, எவரு என்கிற ஒரு ஜெப ஆலய தலைவர், அந்த ஜெப ஆலய தலைவனுடைய பெண், ஒரு சிறு பெண் மரித்து விட்டார்கள். எல்லாரும் என்ன பண்ணாலும் ஆட்களை அனுப்பிவிட்டார்கள். எல்லாரும் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசு வந்து சொல்றாரு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி கையை பிடித்து எழுந்து என்று சொல்லி சொல்லும் போது அந்த பெண் மரணத்தை விட்டு என்ன பண்ண, படுக்க விட்டு உயிரோடு கூடிய லாசரு. யோவான் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா லாசரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 43ஆம் வசனத்துக்குள்ள லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. லாசரை கொண்டு போய் கல்லறைக்குள் வைத்து ஒரு கல்லை வைத்து மூடிவிட்டார்கள்.
ஆனால் லாசரு 4 நாளாய் அந்த கல்லறைக்குள் இருந்தாலும் கவனிங்க, அநேக சீலைகள் சுற்றப்பட்டு, தலையிலும் சீலைகள் சுற்றப்பட்டு, கை கால்கள் எல்லாம் துணினாடி சுற்றப்பட்டு லாசரு அந்த கல்லறைக்குள்ளே இருக்கிறார். இப்ப இயேசு போய் சொல்றார், லாசருவே வெளியே வா என்று சொன்ன போது லாசரு என்ன பண்ணா, மரித்த லாசரு அந்த கல்லறை விட்டு என்ன பண்ண சொன்னா, வெளியே வா. எப்படி இந்த 3 பேரும் மரணத்தை விட்டு ஆண்டுடைய சத்தத்தை கேட்கணும்னா இவங்க வெளியே வந்திருக்க முடியாது. ஆண்டு மனசுக்குள்ள நினைச்சிருக்கலாம் சத்தம் உயிரோடு வரணும்னு சொல்லி, ஆனா அப்படி நினைக்கல. ஆண்டு வந்து தொட்டு இருக்கலாம் பேசாம, ஆனால் ஆண்டு ஒவ்வொரு இடத்திலும் அவர் பேசுகிறார். வாலிபனே எழுந்திரு, சிறு பெண்ணே எழுந்திரு, லாசருவே வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது அந்த வார்த்தையை கேட்ட உடனே, ஆண்டுடைய சத்தத்தை கேட்ட உடனே அந்த சத்தம் ஒரு மனிதனுக்குள்ள என்ன பண்றான், ஜீவனை உண்டாக்குகிறது. அப்போ கர்த்தருடைய சத்தம் தான் நமக்குள்ள ஆவிக்குரிய ஜீவனை உண்டாகும். யார் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கலையோ அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய ஜீவன் உண்டாகாது. நான் சொல்ல புரியுதுங்களா? ஆண்டுடைய சத்தம் தான், ஆண்டுடைய வார்த்தையுடைய சத்தம் தான் நமக்குள்ள ஜீவனை கொடுக்கும். ஆண்டுடைய சத்தத்தை கேட்காதவன் ஒரு நாளும் ஜீவனோடு கூட வாழ முடியாது. ஆண்டுடைய சத்தத்தை கேட்காதான் செத்தவன் இந்த உலகத்துல. இந்த உலகத்துல செத்தவன் யார்? ஜீவனோடு இருக்கிறவன் யார்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விருப்பப்படாம, கர்த்தருடைய சத்தத்துக்கு தன் செவிகளை அடைத்துக் கொண்டு கர்த்தருடைய சத்தத்தை உள்வாங்காமல் எவன் இருக்கிறானோ அவன் தான் செத்தவனுக்கு சமானம். அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் உயிர் உள்ளவர் என்று பேர் கொண்டிருந்தோம், செத்தவர்களால் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆண்டுடைய வருகை நாளிலே ஆரவார சத்தம் தொனிக்கும், எக்கால சத்தம் தொனிக்கும். இத்தனை சத்தமும் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா எழுந்திருப்பார்கள். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது கணவன் மனைவி ஒரே நாள்ல மறிக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம கேள்விப்படும். நல்லா எனக்கு கவனிங்க. கணவன் மறித்து விட்டான் என்ற செய்தியை கேட்கும் போது அந்த அதிர்ச்சியில மனைவி செத்துடுறாங்க நிறைய இடங்கள்ல. சில இடங்கள்ல கணவனை புதைக்கிற அதே குழியிலேயே பக்கத்துல மனைவி சேர்த்து என்ன பண்றாங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கணவனை புதைச்ச அதே இடத்துல மனைவியை புதைக்கிறாங்க, மனைவியை புதைச்ச அதே இடத்துல கணவனையும் புதைக்கிறாங்க. கவனிங்க, ஒரு சிலர் வந்து பக்கத்திலே புதைப்பாங்க. ஏன்னா கணவன் மனைவி பக்கத்திலே அவங்க சேர்ந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி புதைச்சிருவாங்க. கவனி, ஆனா கர்த்தருடைய வருகை நாள்ல கர்த்தர் இடுகிற அந்த ஆரவார சத்தம் யாருடைய செவிகள் கேட்போம் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று திருவிருந்தில் பங்கெடுத்து உலகத்தின் வாழ்க்கை உதவி தள்ளி இப்படி கர்த்தருடைய சத்தத்தை இந்த பூமியில கேட்டு பழக்கப்பட்டு வாழ்கிற ஜனங்கள் எல்லாம் வேதத்தின்படி அவங்க மரித்திருந்தாலும் அது மரணம் என்று வேதம் சொல்லவில்லை, அது தூக்கம் என்று வேதம் சொல்லுது. நம்ம உலகத்தின்படி செத்து போகிறோம், நம்ம உயிர் மூச்சு வெளியே போகுது. ஆனா வேதம் சொல்கிறது அது மரணம் அல்ல, அது தூக்கம் என்று வேதம் சொல்லுது, அது நித்திரை என்று வேதம் சொல்லுது. தூக்கத்துல இருக்கிறவங்க எப்படி பேசினா எழுந்து கொள்வான், அதே போலதான் நம்ம ஆணுடைய சத்தத்தை கேட்கும் போது மரணம் என்கிற நித்திரைக்குள் இருக்கிற நாமெல்லாம் அந்த கல்லறைக்குள் இருந்து உயிரோடு கூட என்ன பண்ண சொன்னா அப்படியே எழுந்து போவோம். இதைத்தான் வேதம் சொல்லுது. கவனிங்க, அப்போ 2 பேர் பக்கத்துல மறிச்சிருந்தாலும் ஆணுடைய சத்தம் யாருடைய காதுகளை கேட்கும்? யார் எழுதிருப்பாங்கன்னா அந்த சத்தத்தை இந்த பூமியில கேட்டு ஆணுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து யார் இந்த உலகத்துல மறிச்சாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய சத்தம் கேட்கும், அவர்கள் மட்டும்தான் எழுந்திருப்பார்கள். ஆனா மத்தவங்க பக்கத்துல புதைக்கப்பட்டிருந்தாலும் இவங்களுக்கு கேக்குது, எனக்கு மட்டும் ஏன் கேட்கலன்னா அது கேட்காது. இதுக்கு பைபிள்ல பாருங்க சில ஆதாரங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அதாவது ஸ்தோத்திரிக்கிறோம், தாம் யாரோடு கூட ஆண்டு பேச விரும்புறவர்களுக்கு மட்டும்தான் அந்த சத்தத்தை விலகி கொள்ள முடியும். மற்றவங்களால அவங்க பேசுற சத்தத்தை யாராலும் விலகி கொள்ள முடியாது. இதற்கு சில உதாரணங்கள் சொல்ற பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது 28, 29 2 வசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னா அப்ப இயேசு அந்த இடத்துல ஜெபம் பண்றார். என்ன ஜெபிக்கிறார்? பிதாவே உம்மை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி இயேசு ஜெபம் பண்றார். இயேசு ஜெபித்த உடனே இப்ப பிதா பேசுகிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்றான். இந்த சத்தம் வானத்திலிருந்து வந்த போது இந்த சத்தம் இயேசுக்கு மட்டும்தான் புரியுது. பிதா பேசுற சத்தம் இயேசுக்கு மட்டும்தான் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆனால் இயேசுவை சுற்றிலும் அநேக மக்கள் இருக்கிறார்கள், சீசர்கள் இருக்கிறார்கள், பொதுமக்கள் இருக்கிறார்கள். பிதா பேசுகிற சத்தம் ஏதோ வானத்துல இடி முழக்கம் கேட்ட மாதிரி இவங்களுக்கு இருக்குதே தவிர, ஆனா பிதாதான் பேசுறாருன்ற அந்த சத்தத்தை இவங்க என்ன பண்ண முடியல, விலகிக் கொள்ள
முடியல. இதே போல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல், அவர் சவுலா இருந்த நாட்கள்ல தமஸ்கு வீதியில அவர் போய் கொண்டிருக்கிறார். தமஸ்கு வீதியில போகும்போது ஆண்டவர் வானத்திலிருந்து பேசுகிறார். பைபிள் சொல்லு எபிரேய பாஷையில சவுலுடனே ஆண்டவர் பேசின போது அந்த பேசுற சத்தம் சவுலுக்கு மட்டும்தான் கேட்டுச்சான். சவுலோடு கூட போன சத்தம் என்ன பண்ணல கேட்கல என்று சொல்லி இதை குறித்து அப்போஸ்தலர்களை பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் விலகிட்டு 22:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதே போல இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது அங்கே பரிசேயர்கள், சதுசேயர்கள், யோவான்ஸ்நானர்கள் இத்தனை பேர் கூடி நிற்கிறாங்க. ஆனா ஆண்டு வானத்திலிருந்து பிதாவாகி தேவன் பேசுகிறார். இவரை நேசகுமாரன், இவரை நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்ன போது அந்த சத்தம் யாருக்கு மட்டும்தான் கேட்டுச்சு? இயேசுக்கு மட்டும்தான் கேட்டது. இயேசுவால மட்டும்தான் அந்த சத்தத்தை, இது பிதாவின் சத்தம் என்பதை விலகிக் கொள்ள முடிந்தது. ஆனா மத்தவங்களால என்ன பண்ண முடியல, விலகிக் கொள்ள. இதே மகத்தான் மத்திய ஆகாயத்துல ஆண்டவர் ஒரு நாள் எக்கால சத்தம் தொனிக்க, ஆறாவாரம் சத்தம் தொனிக்க அவர் வரும்போது வேதம் சொல்கிறது அந்த ஆறாவாரம் சத்தம், அந்த எக்கால சத்தம் எல்லாருமே காதுகளுக்கும் அது கேட்காது. மரித்தவருடைய காதுகளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அது கேட்காது. தம்முடைய ஆவியை பெற்று தம்மோடு வாழ்ந்து தம்முடைய சத்தத்தை இந்த பூமியை கேட்டு வாழ்ந்து பழக்கப்பட்டு மரித்த அப்பேற்பட்ட மக்களுக்கு தான் அந்த சத்தம். இதை குறித்து பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15:50 இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நம்ம எல்லாரும் முழுவதுமா. எந்த எக்காலமா? கடைசி. அப்ப கடைசி எக்காலம் முதல் எக்காலத்தை எங்க ஊதுறாங்க அப்படி பார்த்தா, முதல் எக்காலம் யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்துல மோசே கடவுளோடு கூட பேசுவதற்கு மலை மேல் ஏறி போகிறார். கடவுள் பேசுவார், நிச்சயமா பேசுவார். யாரெல்லாம் கடவுள் ஆர்வத்தோடு தேடுறாங்க, யாரெல்லாம் கடவுளை பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்குதோ அந்த எல்லா மக்களோடு கடவுள் பேசுவார், ஆலோசனை கொடுப்பார், அறிவுரைகளை கொடுப்பார், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான திட்டங்களை அவங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைங்க அவர் சத்தத்தை கேட்கிற அந்த வாஞ்சை நமக்குள்ள வரும். நான் ஆண்டு பேசுற சத்தத்தை கேட்கணும். ஆண்டு சொல்ல கடந்த வாரத்துல ஆண்டு உங்களுக்கு பேசுறாரு, மகனே உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாக உன்னை மாற்று. எப்படி சொல்றாரு? வாசனை வீசுற சந்தன மரமாய். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உன்னை வாசனை வீசுற போய் சந்தன மரமாய் மாற்று. என்னையா இதுக்கு தகுதியே கிடையாது ஆண்டவரே. அப்ப கர்த்தர் அவர் பாதத்துல உட்கார்ந்து ஆர்வத்தோடு தாகத்தோடு ஜெபிக்கிற மக்கள் உங்களை அவர் பேசக்கூடியவராய். இப்ப மோசே மலைக்கு போகிறார். மலைக்கு போகும்போது கர்த்தர் அங்க பேசுறார். கர்த்தர் பேச ஆரம்பிக்கும் போது எக்கால சத்தம் தொனிக்கிறது. எக்கால சத்தம் தொனிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா அப்படியே அக்கினியில வந்து இறங்கி மோசேவுக்கு அங்க என்ன பண்றாருன்னா மோசேவுக்கு கூட பேசாரு. அப்ப முதல் எக்காலம் சீனாய் மலையில தான் முதலாக ஊதப்பட்டது. சீனாய் மலையுடைய உயரம் 7500 அடி உயரம். எவ்வளவு உயரங்க? 7500 உயரத்துக்கு மோசே ஏறி அங்க காத்திருந்த போதுதான் எக்கால சத்தம் முதலாக தொனித்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல எக்காலத்தை ஊதி இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் எப்போதெல்லாம் பண்டிகை கொண்டாடுகிறார்களோ அப்போதான் எக்காலங்களை ஊதி அந்த சந்தோஷத்தை தெரியப்படுத்துவாங்க, மக்களை ஆயத்தப்படுத்துவாங்க. பாபிலோனியில கூட பாருங்க, அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கும் போது நாதசுரங்கள் எக்காலங்களை ஊதினார்கள் என்று தானியேல் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இவங்க எதிரிகளுக்குள்ள சண்டை போடும்போது எக்காலத்தை ஊதுவார்கள். எப்போ ஒரு எதிரிகளுக்குள்ள சண்டை போகும்போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே சண்டை போட்டுட்டு சண்டையை ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த வெற்றியை பிரகடனப்படுத்துவதற்காக எக்காலத்தை ஊதுவார்கள். அது மட்டும் இல்ல, உடன்படிக்கை பெட்டியை கர்த்தருடைய மக்கள் தூக்கி கொண்டு அதை செல்லும் போதெல்லாம் எக்கால சத்தம் ஊதப்படும். ராஜாக்களை, ஒரு மனிதனை ராஜாவாக தேசத்தை அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் எக்காலத்தை ஊதி அந்த செய்தியை மக்களுக்கு என்ன பண்ணுவோம்னா அறிவிப்பாங்க. அப்பாங்க இவ்வளவு நேரம் எக்கால சத்தங்கள் ஊதினது. ஆனா இப்போது எக்கால சத்தத்தை கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் எக்கால சத்தம் கேட்கப்படல. இந்த 2000 ஆண்டுகளாக எக்கால சத்தம் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார். எக்கால சத்தத்தை ஊதுவதற்கான அனுமதி கர்த்தர் கொடுக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்லுது கடைசி எக்காலம் ஊதப்படும். கடைசி எக்காலம் என்ன பண்ணுமா? அதுக்கப்புறம் எக்காலம் ஊதப்படாதே. அதுக்கப்புறம் ஊதப்படக்கூடிய எக்காலம் ஊதினாலும் அது மக்களுக்கு பலனா இருக்காது, அது ஆபத்தாக இருக்கும். கடைசி எக்காலம் எப்போது ஊதப்படும்? மணவாளன் இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களுக்காக, தம்முடைய மனவாட்டிக்காக வாசஸ்தலங்களுக்குள் எல்லா ஸ்தலங்களை வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி
முடிச்ச பின்பு மணவாட்டி சந்திக்க தமது பரிசுத்த தூதரோடு கூட மத்திய ஆகாயத்திலே அவர் வரும்போது, அப்படி அவர் வரும்போது இயேசு தனியா வர மாட்டார். ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பல பரிசுத்தவான்கள், கவனிக்க, ஸ்தோத்திரிக்கிறோம், சாரி, தேவ தூதர்களை, ஆயிரம் தூதர்களை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு இயேசு என்ன பண்ணுவார் சொன்னா, அவர் ஸ்தோத்திரிக்கிறோம், மத்திய ஆகாயத்திலே அவர் வருவார். அவர் அப்படி வரும்போது தூதர்களோடு கூட தமது மக்களோடு கூட அவர் வரும்போது பைபிள் சொல்லி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து கொள்வார்கள். என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அது ஏற்கனவே கல்லறையில் கொண்டு அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க செத்து பல ஆண்டுகள் ஆகிருக்கும், பல நூற்றாண்டுகள் ஆகிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் வானத்திலே அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது கல்லறைகள் என்ன பண்ணுமா? சொல்லுங்க. கல்லறைகள் வெடிக்கும். கல்லறைகள் என்ன பண்ணும்? எந்த கல்லறை? கடவுளின் பிள்ளைகள் எந்த கல்லறைக்குள் இருக்கிறார்கள், எந்த இடத்துல கடவுளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அடக்கம் செய்யப்பட்டு மரித்திருக்கிறார்களோ, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ, அந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற கல்லறைகள் என்ன ஆகுமா? அந்த கல்லறைகள் வெடிக்கும். அந்த கல்லறைக்குள் இருக்கிற மரித்தவர்கள் என்ன பண்ற? கல்லறை விட்டு எழும்பும் போது, நல்லா கவனிக்கணும், கல்லறை விட்டு அவர் எழும்பும் போது ஒரு புது மாற்றப்பட்ட சரீரத்தோடு, ஒரு ஆவிக்குரிய சரீரத்தோடு என்ன பண்ணுவாங்க சொன்னா, அவங்க கல்லறை விட்டு எழும்புவாங்க. இந்த கடைசி எக்காலம் என்ற வார்த்தை எதை காண்பிக்கிறதுனா, கடைசி எக்காலம் என்பது ஸ்தோத்திரிக்கிற மக்கள் இனி தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதை காண்பிக்கிறது. இப்பதான் பாவத்திலிருந்து மனம் திரும்ப முடியும், இப்பதான் கடவுளை தேட முடியும், இப்பதான் ஞானஸ்தானம் பெற முடியும். இதுதான் ரட்சிப்பின் காலம், இதுதான் திருவிருந்தில பங்கெடுக்கிற காலம், இதுதான் ஊழியம் செய்யற காலம். ஆனால் கடைசி எக்கால சத்தம் மத்திய ஆகாயத்திலே தொனிக்கும் போது ஒரு மனிதன் அப்பொழுது அவர் மனம் திரும்ப முடியாது. இப்பதான் இதுதான் மனம் திரும்ப நமக்கு கொடுக்கப்பட்ட காலம். இந்த காலத்துல மனம் திரும்பலன்னா இனி வருகிற காலத்துல நம்மால் மனம் திரும்ப முடியாது. இது மனம் திரும்புவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காலம். இந்த காலத்தை ஏன் கடவுள் கொடுத்திருக்கிறார்? இதுதான் மனம் திரும்பக்கூடிய காலம். கர்த்தருடைய உடன்படிக்கையை நிறைவேற்றி ஞானஸ்தானம், திருவிருந்து, அவரோடு பக்தியை பங்கு கொள்வது, இந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தருக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்படாதவங்க, திருவிருந்தில பங்கெடுக்காதவங்க, கண்டிப்பாய் இந்த திருவிருந்து என்கிற உடன்படிக்கையிலே நீங்கள் கண்டிப்பாய் பங்கெடுக்க வேண்டும். ஏனென்றால் சொத்து இதுதான் உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படும். நீங்கள் மனவாட்டி என்பதற்கு இதுதான் அடையாளம். ஏனென்றால் யூத கலாச்சாரத்துல ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணும் போது ஒரு கோப்பையிலே திராட்சரசம் கொடுக்கப்படும். நல்லா கவனிங்க, ஒரு திராட்சையிலே ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு கோப்பையிலே திராட்சரசம் குடிக்கும் போது முதலாவது மணவாளன் அதை குடிப்பார். மணவாளன் குடித்து விட்டு அதை மணவாட்டி கிட்ட கொடுப்பாரு. அந்த மணவாட்டி என்ன பண்ணுவாங்க சொன்னா, மணவாளன் குடிச்சு கொடுத்த அந்த திராட்சரசத்தை மணவாட்டியும் அதை குடிப்பார். இது எது கிடையாது சொன்னா, மணவாளனுக்காகவே நிச்சயிக்கப்பட்டவர். இவள்தான் மணவாட்டி, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி இவள்தான் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய செயல்தான் அந்த திருவிருந்து பகிர்ந்துதான். கண்டவங்க வந்து மணவாளன் குடிச்சு வச்சத கண்டவங்க குடிக்க முடியாது. இப்பதான் சொல்றேன், உங்க வீட்டுல ஒரு புருஷன் சாப்பிட்டு வச்சா அதை யார் சாப்பிடுவீங்க? சொல்லுங்க. உங்க புருஷன் மாதிரி சாப்பிட்டு வச்சு சாப்பாடு யார் சாப்பிடுவீங்க? சரி, வேற ஒரு பொண்ணு வந்து சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு பொம்பளை வந்து ஸ்தோத்திரிக்கிறோம், உங்க புருஷன் சாப்பிட தட்டுல சாப்பிட்டா அது அர்த்தம் வேற மாதிரி யோசிப்போம். அப்படித்தானே? அதே மணவாளன் ஸ்தோத்திரிக்கும் குடித்து விட்டு கொடுத்த அந்த திராட்சை கோப்பையை மணவாட்டியாக நியமிக்கப்பட்ட நீங்கள் நானும் அதை ஸ்தோத்திரி மணவாட்டியாக நியமிக்கப்பட்ட அது குடிக்க ஆரம்பிச்சு. இது என்ன அடையாளம்? மணவாளனுக்காக நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டி இவதாண்டா, இவதான் மணவாளனுக்குரியவர் என்பதை காண்பிப்பதுதான் அந்த திருவிருந்து. அப்ப அப்பேற்பட்ட திருவிருந்துல நீங்கள் நானும் கண்டிப்பா என்ன பண்ணோம்? சொல்லுங்க. நிறைய பேர் மாசக்கணக்கில் திருவிருந்து எடுக்காம இருக்கிறாங்க சபையில. ஞானஸ்தானம் எடுக்காம இன்னும் திருவிருந்து எடுக்காம தூரம் நீங்க கத்தோலிக்க சும்மா சபைக்கு வந்து போன உங்க வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது. அப்படி முடிச்சுட்டு போனீங்கன்னா கத்தோலிக்க வருகை நீங்க போய் சேர முடியாது. கத்தோலிக்க வருகையில போனோம்னு சொன்னா ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். திருவிருந்திலே மணவாட்டி என்பதை அடையாளப்படுத்துவதற்கு திருவிருந்திலே திராட்சை ரசத்துல பங்கெடுக்க வேண்டும். இப்படி பங்கெடுக்கிறவங்க மணவாட்டி. இது பங்கெடுக்கணும்னா நீங்க அந்நியர்கள். அப்ப இது போன்ற ஆட்கள் மரித்தாலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படும். அப்ப இந்த எக்கால சத்தம் இதுவரைக்கும் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் மனம் திரும்பாதவங்களா மனம் திரும்பட்டும், பாவத்தை விடாதவங்களா பாவத்தை விடட்டும், இன்னும் பிரஸ்தோத்திரிக்கிறோம், இன்னும் ரட்சிப்பை பெறவங்களா ரட்சிப்பை பெறட்டும், ஊழியம் செய்யாதவங்களா ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தட்டும் என்பதற்காகத்தான் இந்த கடைசி எக்காலத்தை ஆண்டவர் ஊதாமல் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கார்.
ஆனால் இந்த கடைசி எக்காலம் ஒரு நாள் ஊதப்படும். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே அவர் வருவார். எப்ப வருவார்? காலங்கள் பைபிள்ல கொடுக்கப்படவில்லை. கவனிங்க, இயேசு கிறிஸ்து வரக்கூடிய 2ஆம் வருகைக்கு காலங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உபத்திரவ காலங்களுக்கு பின்னாடி உபத்திரவங்களும் பாடுகளும் உலகத்தின் முடிவு நாட்கள் வரும்போது கர்த்தர் வருவார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ரகசிய வருகை எப்ப இருக்கும் சொல்லி யாருக்குமே தெரியாது. அந்த வயசுல பிதாவை தவிர வேறு ஒருவனும் அந்த நாளை அறியான். இல்ல அடுத்த மாசம் கடவுள் வருவார்னு தெரிஞ்சா நம்ம இன்னைக்கு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு கடவுளுக்குள்ள பாவத்தை விட்டு ஒழுங்கா வந்துடலாம். ஆனால் அவர் என்றைக்கு வருவார் என்று யாருக்குமே தெரியாது. அதனால அவர் என்றைக்கு இப்ப நீங்க இங்க சர்ச்சை முடிச்சுட்டு போன இந்த இரவு கூட கர்த்தர் வரலாம், யாருக்கும் தெரியாது. அப்படி வருவார். ஆனால் மரித்தவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் கூட, மரித்தவர்கள் போன கையோடு கூட நீங்களும் நானும் எடுத்துக் கொள்ளப்படும். இந்த இந்த இது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம்? ஒரு மின்னல் இப்படி தோன்றி ஒரே மறைந்து பாருங்க. ஒரு மின்னல் வரும், அந்த இடத்துல பார்க்க முடியும். ஒரு செகண்ட்ல மின்னல் ஆகும், வந்து மறைஞ்சிடும். அதே மாதிரிதான் கண்ணை மூடி திறக்கிற அந்த இமை போதுல அவனுடைய பிள்ளைங்க காணாமல் போய்விடுவோம். அவனுடைய பிள்ளை இந்த பூமியில் இருக்க மாட்டோம். ஏற்கனவே மரித்து போனவங்க, கிறிஸ்துவுக்குள் மரிச்சவங்களா கல்லறைகள் வெடிக்கப்பட்டு கல்லறைக்குள் இருந்து ஒரு புது மேனியோடு கூட அவங்க என்ன பண்ணுவோம் சொன்னா அவனோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. அன்னைக்குதான் ஒரு மனுஷனுக்கு தெரியும் கடவுளை தேர்ந்தது எவ்வளவு மேன்மை, சர்ச்சைக்கு போனது எவ்வளவு மேன்மை, ஐயோ ஞானஸ்தானம் பண்ணப்பட்டது எவ்வளவு மேன்மை, எவ்வளவு பேர் கிண்டல் பண்ணாங்களே, எவ்வளவு பேர் எனக்கு பரியாசம் பண்ணாங்களே, எவ்வளவு கஷ்டங்கள் வந்துச்சு, இந்த கஷ்டமெல்லாம் தாங்கி சகிச்சு வாழ்ந்தது எவ்வளவு லாபத்தை கொடுக்கிறது, எவ்வளவு நன்மையை கொடுக்கிறது என்று சொல்லி அன்றைக்குத்தான் ஒரு மக்கள் தன் கஷ்டத்துக்கான பலனை அன்றைக்குதான் உணர்வான். கடவுளை தேர்ந்தது எவ்வளவு லாபம் என்பது அன்னைக்குதான் அவங்களுக்கு தெரியும். அதனால கடவுளை தேடுறது ஒரு அற்பமான பூமிக்குரிய நன்மைக்காக மாத்திரம் நாம் கடவுளை தேடவில்லை, அந்த மறுமைக்குரிய வாழ்க்கைக்காகத்தான் நாம் கடவுளை என்ன பண்ண. இந்த இக்கால சத்தம் தொனிக்கும் போது சபையில் இருக்கிற எல்லாரும் சபையார் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். சபையார்னா எல்லாரும் இல்ல, தகுதியா இருக்கிறவங்க, ஆயத்தமா இருக்கிறவங்க. பாவத்தில் இருக்கிறவங்க கைவிடப்பட்டு போவாங்க. கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு வெளியே இருக்கிறவங்க கைவிடப்பட்டு போயிடுவாங்க. கர்த்தருடைய வருகையை நம்பாதவங்க இந்த உலகத்துல கைவிடப்படுவாங்க. அப்ப அவங்கதான் எப்படி இருப்பாங்க? இந்த பூமியில இருப்பாங்க. ஆயத்தமா இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி 5 பேர் மணவாளன் வருகை எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் அதே மாதிரி அநேகர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆனால் ஆயத்தம் இல்லாதவர்கள், கடவுளுடைய வார்த்தையை பரியாசமா எடுத்துக்கொண்டவங்க, கடவுளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை போலியா நினைச்சவங்களாம் இந்த உலகத்துல அப்ப கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் கைவிடப்படுவாங்க. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் புறஜாதி மக்களோடு வாழ்ந்து போகும். அந்த காலத்துல கொடிய உபத்திரவங்கள் இருக்கும். அந்த கிறிஸ்துடைய ஆட்சியில பயங்கரமான உபத்திரவங்கள் இருக்கும். இந்த உபத்திரவ காலத்துல தான் 7 எக்காலங்கள் ஊதப்படும். பைபிள் சொல்ற எத்தனை எக்காலங்கள்? எத்தனை எக்காலம்? 7 எக்காலம். இதை குறித்து வெளிப்படுத்த 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. முதல் எக்காலம் தேவதூதன் ஊதுவான். இந்த முதல் எக்காலத்தை ஊதும் போது பைபிள் சொல்லுது கண்படை உண்டாகும், அக்கினி உண்டாகும், மரங்கள் எல்லாம் சேதப்படும், பூமியில் இருக்கிற எல்லா மரங்களும் சேதப்பட்டு போகும். 2வது எக்காலத்தை தேவதூதன் ஊதும் போது இந்த பூமியில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறிப்போம். ரத்தத்தை யார் குடிப்பாங்க? குடிக்க முடியுமா? நிறைய பேர் ரத்தத்தை குடிக்கிறாங்க. கடவுளுக்கு பலி கொடுக்கணும் என்ற போர்வையில ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனுடைய ரத்தத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்கிற காட்டேரிகளா இன்னைக்கு மனிதன் மாறிவிட்டான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது தாகம் 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 என்று கேட்ட போது கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். கசப்பு கலந்த காடியை கொடுத்து இந்த உலகத்திற்கு ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறோம். கசப்பு கலந்த தண்ணீரை தான் கொடுக்க போகிறார். கவனிங்க, 3வது எக்காலம் ஊதும் போது பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து ஆறுகள் மேல் விழுந்து போகும். தண்ணீர்லாம் கசப்பா மாறிடும். தண்ணீர் எப்படி மாறிடும்? 4வது எக்காலத்தை தேவதூதன் ஊதும் போது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருளடைந்து போய்விடும். 5வது எக்காலத்தை ஊதும் போது பாதாளத்தில் இருந்து புகைகள் வெளியே வருமா. அந்த புகை வெளியே வரும்போது அதுக்குள்ள இருந்து வெட்டி கிளிகள் சிங்கத்தை போல அப்பேற்பட்ட உருவம் கொண்ட பயங்கரமான வெட்டுக்கிளிகள் வந்து மனிதர்களை சேதப்படுத்தும், மரங்களை சேதப்படுத்தும், மனிதர்களை உபத்திரப்படுத்தும். 6வது எக்காலம் ஊதும் போது பாம்புகள் ஸ்தோத்திரிக்கிறோம், பாம்புகளை போல மக்கள் பாம்புகளால் சேதப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எந்த எக்கால சத்தம் உங்களுக்கு எனக்கு நல்லது? கடைசி எக்கால சத்தம் ஊதப்படுதே, அந்த எக்காலத்திலே போயிட்டா இந்த 6 எக்காலத்துக்குள்ள நாம் இருக்க 7 எக்காலத்துக்குள்ள இருக்க மாட்டோம். அந்த 7 எக்காலங்களால் வரக்கூடிய பாதிப்பு நமக்கு இருக்காது. ஆனால் ரகசிய வருகைகளை கைவிடப்பட்டு விட்டால் அந்த 7 எக்காலங்களால் வரக்கூடிய கொடிய கடவுளே அன்னைக்கு மனிதனை தண்டிப்பார். இது வரைக்கும் கர்த்தர் யாரையும் தண்டிக்கல.
நம்ம ஏன் சில நேரத்தில் தப்பு கூட ஏன் கடவுள் அடிக்கிறார்? நம்மளை சீர்படுத்தத்தான் கடவுள் அடிக்கிறாரே தவிர வேறு காரியங்கள். நிறைய பேர் அடிச்சாலும் சீர்பட மாட்டான். ஆனா அந்த நாள்ல கடவுளே உலகத்தை தண்டிக்க போனார். தன்னை ஏற்றுக்கொள்ளாமல், தன்னை புறக்கணித்து, தன் மக்களை துன்புறுத்தி, அறவரையான ஜீவியம் செய்து, உலகத்தை பாவத்தை தண்ணீராய் குடித்து, கடவுளை கேலியும் பரியாசமும் செய்த இந்த உலகத்தை அன்றைக்குத்தான் ஆண்டவர் கொடுமையாக தண்டிக்க போகிறார். ஆண்டவர் தண்டிச்சா அந்த தண்டனை யாரும் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, தப்ப. ஆனால் இப்பேற்பட்ட வருகை இருக்கிறதுனால பைபிள் சொல்லி நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன் கணவனை ஆயத்தப்படுத்து. நான் சொல்றேன், மனைவிமான சபைக்கு வரும்போது தயவுசெய்து சிங்கிளா வரணும்னு நினைக்காதீங்க. உங்க புருஷனோடு சபைக்கு வருவதற்காக கண்ணீர் வடிங்க, ஜெபிங்க. உங்கள் புருஷனை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இன்னும் உங்கள் ஜெப வாழ்க்கை இல்லை. உங்கள் கணவனை மாற்றக்கூடிய அளவுக்கு இன்னும் ஆண்டு உங்களுக்கு ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர், இவங்களெல்லாம் கடவுள் சொல்ல கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்காத யோசிச்சு பாரு. அப்படியானால் இன்னும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்ப்பார். யாக்கோபையே அதிகாலையில கர்த்தர் ஆஸ்வதித்தார். கடவுள் ஆஸ்வதிக்கிற அளவுக்கு அவன் இன்னும் தன் ஜெபத்தை செய்ய வேண்டியிருந்தது. அதே மாதிரிதான் நீங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இன்னும் நீங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. உங்கள் கணவனோடு சபைக்கு வர முயற்சிப்பாங்க. உங்கள் கணவனை கடவுளுக்குள் ஆயத்தப்படுத்த, உங்கள் பிள்ளைகளை கடவுளுக்குள் வழி நடத்துங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா போதும், இது வரைக்கும் தான் என்னால வாழ முடியும், இதுக்கு மேல என்னால அப்படியெல்லாம் நீங்க சட்டம் பேசாதீங்க. கர்த்தருடைய வருகையில போகணும்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்து ஆகணும். இல்லை என்றால் அந்த வருகையிலே நாம் கைவிடப்படுவோமானால் கொடுமையான உபத்திரவங்களை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கோம். அதனால அந்த கடைசி எக்காலம் தான் நமக்கு ஃபைனல். அந்த கடைசி எக்காலம் தான் நம்முடைய கிருபையின் வாசல் அடைபட்டு போகும். அந்த கடைசி எக்காலம் ஊதிவிட்டால் அதன் பிறகு ஒரு மனிதனும் மனம் திரும்பவோ, பாவத்தை விடவோ, ரட்சிக்க பெறவோ, ஞானஸ்தானத்தை பெறவோ, ஊழியம் செய்யவோ, ஆத்தும ஆதாயம் செய்யவோ ஒண்ணுமே முடியாது. அதான் பைபிள் சொல்லுது, ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அதற்கு காவலாளனாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆயத்தப்படுங்க. இன்னும் ஞானஸ்தானம் பெறாத ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள தயவு கூர்ந்து ஞானஸ்தானத்தை பெற முயற்சிப்பாங்க. சொத்திரிக்கிறோம் தெளிவிருந்து என்று உடன்படிக்கையில பங்கு கொள்வதற்கு. ஏன்னா இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்து சாவ போறதல்ல, அந்த மறுமைக்கு நாம் எடுத்துக்கொள்ளும். அப்ப அந்த மறுமைக்கு போனோம்னு சொன்னா இந்த தகுதியெல்லாம் கடவுள் கட்டி நம்முடைய எதிர்பார்க்கல. வெறும் கிறிஸ்தவ என்ற போர்வையில சாவதே இல்லை. கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள் நாம் ஜீவனை விரும்புவதுதான் அந்த மறுமைக்குள் நாம் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால வெறும் பெயர் கிறிஸ்தவங்களா வாழாங்க. உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தருடைய வரிகள் நம்ம போக போறோம் என்பதை உணர்ந்து விழிப்போடு வாழுங்கள். எக்கால சத்தம் ஒரு நாள் நிச்சயமா கேட்கும். ஆனா அந்த எக்கால சத்தம் எனக்கு ஊதப்படும். எப்போ கேட்கணும் உங்களுக்கு எனக்கு தெரியாது. பிதாவை தவிர அந்த நாளை ஒருவரும் அறியா. அந்த நாளை சொல்லுங்க. அதனால ஆயத்தப்படுங்க. நிர்விசாரமான காரியத்தை கடவுள் மூழ்காமல் கொண்டுட்டாருங்க. கடவுளுக்குள்ள நெருக்கமா இருக்கு. கடவுளுக்குள்ள வளர்ச்சி அடைங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற கசப்பு, வெறுப்பு, பகை உணர்வு, மன்னிக்க முடியாத தன்மைகள் எல்லாத்தையும் மாற்றி போட்டுட்டு கடவுள் விரும்புற மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. கடவுளுக்கு பிரியமா வாழுங்க. கடவுளுக்காக ஆத்ம ஆதாயம் அதன் பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. செய்தியுடைய தலைப்பு என்ன சொல்லுங்க? எக்காலம். எக்காலத்தை எப்போ ஊதுவாங்க? இஸ்ரவேல் ஜனங்க பாளையத்தில் இருக்கும்போது எக்காலத்தை யார் ஊதுவாங்க? ஆசாரி. எதுக்கு ஊதுவாங்க? எல்லா ஜனங்களையும் ஒன்னா கூட்டி சேர்ந்து. எப்படி எல்லா ஜனங்களையும் ஒன்னா கூட்டி சேர்க்க எக்காலங்களை ஊதுவார்களோ இதே போல எக்காலத்தை யார் ஊத போறது? எப்போ? ரகசிய வருகை. ரகசிய வருகை எக்காலம் ஊதும் போது அந்த எக்காலத்துக்கு பேர் கடைசி எக்காலம் தான். அதுக்கப்புறம் எக்காலம் ஊதப்படும். ஆனா அது கடவுளால் நன்மைக்கு ஏதுவாய் வரக்கூடிய எக்காலம் அல்ல. தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஊதப்படுகிற எக்காலம் அல்ல. ஜனங்களை தண்டிக்கக்கூடிய, தான் ஏற்றுக்கொள்ளாத உலகத்தை, தன் ரட்சிப்பை பயன்படுத்திக் கொள்ளாத உலகத்தை தண்டிக்கிற தண்டனைக்காக ஊதப்படுகிற எக்காலம். எத்தனை எக்காலம் ஊதப்படும்? அப்ப எந்த எக்காலம் ஊதுகிறது நல்லது? அந்த கடைசி எக்காலத்துக்குள்ள அது எனக்கு ஊத எப்ப ஊத தேடி இருக்குதா? நேரம் இருக்குதா? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியுமா? பிதா ஒரு வரி தவிர ஒருவரும் தெரியும். அதனால உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ரட்சிப்பை பத்தி சொல்லுங்க. கண்ணீர் வெடிங்க, கதருங்க. ஒரு பெற்றோர்களுக்கு நீங்க மாத்திரம் ஆண்டோட ரகசிய வரிகளை போட்டு உங்க கணவன் உங்க குடும்பத்திற்கு கைவிடப்பட்டு அது கொடிய உபத்திரத்தை சிக்கிக்கிற எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி ஜெயிலுக்கு போயிட்டு அந்த ஜெயில் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை பாக்குற மனைவிக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு தப்புக்காக ஒரு புருஷன் அடிச்சு கூட்டிட்டு போறாங்க, அதை பாக்குற மனைவிக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க, சந்தோஷமா இருக்குமா? அப்ப அதையே பொறுத்து கொள்ள நமக்கு கஷ்டப்படுறோம்னு சொன்னா
நாமெல்லாம் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். நம்முடைய புருஷர்களோ நம்முடைய மனைவி பிள்ளைகளோ இந்த பூமியில கைவிடப்பட்டு கொடிய உபத்திரவங்கள் அகப்பட்டுக் கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வரும்ன்றத உங்க மனசு உணரும் போது நீ எவ்வளவு தனியா தவிப்பீங்க என்பது யோசிச்சிருப்பார். அதனால இதுவே அனுகிரகத்தால், இதுவே ரட்சணை நான். அதனால கடவுளை ஏமாத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழாம செஞ்ச பாவத்தெல்லாம் விட்டுட்டு இனி பாவம் செய்யாதபடிக்கு உண்மையோடு உத்தமத்தோடு அறமுறையான வாழ்க்கை வாழாம கடவுள் விரும்புகிறபடி வாழ்வோமானால் நிச்சயமாக இக்கால சத்தத்துக்குள் நீங்கள் நாளும் எடுத்துக் கொள்ளப்படுவோம்.